Hello students, welcome to Hiba Max. 10th standard Max public exam important questions பார்த்துட்டு இருக்கோம் revision series. 2 marks and 5 marks ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல இப்போ 2 marks பார்க்கலாம். இப்போ revision exam நமக்கு வரப்போகுது இல்லையா, அது quarterly portion சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு 3 lessons-ஓட 2 marks அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தனியாக எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இப்போது இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணுங்க. 10th and 9th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First question, if A cross B is equal to 3,2, 3,4, 5,2, 5,4, then find A and B. Example sum. இதில் ரெண்டு சம் தான் இருக்கும். நமக்கு வந்து ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துட்டு ஏபி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏபி. ஸோ இப்போ ஏ இருந்ததுன்னா கமாக்கு முன்னாடி வர்றதுலாம் ஏவோட வேல்யூஸ், கிராஸ் பி இருந்துச்சுன்னா கமாக்கு அப்புறம் வர்றதுலாம் பியோட வேல்யூஸ். எக்ஸசைஸ் கொஷனில் எப்படி இருக்குன்னா பி கிராஸ் ஏன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் பி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? அங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கொஷின் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சுக்கோங்க. சொல்யூஷனில் கிவன் முதல்ல எழுதியாச்சு. இப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. நிறைய பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதாமல் டைரெக்டாகவே எழுதுவாங்க. அதுவும் ஓகே தான். ஸ்கூலில் வந்து ஒரு சில ஸ்கூலில் அது ஓகே சொல்கிறாங்க. பட் ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இது இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எழுதிக்கோங்க. செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் என்ன? 3 அப்புறம் 5. 2 வாட்டி 3 வந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். சரியா? கிராஸுக்கு அப்புறம் பி இருக்கு இல்லையா, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போது ரெண்டாவது கமாக்கு அப்புறம் வர்றது 2, 4, மறுபடியும் 2, 4. ஸோ 2 வாட்டி வந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். 2, 4. நீங்கள் வெறும் A is equal to 3, 5, B is equal to 4 அப்படின்னு எழுதினாலும் மார்க் வரும். எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதுவோம். Second question, if f of x is equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5 and f of g is equal to g of f, then find the value of k. Question நல்லா பாருங்க. f of x கொடுத்துட்டான், g of x கொடுத்துட்டான், f of g யும் g of f ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் k என்ன அப்படின்னு கேட்குறாங்க. k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப். அது கண்டுபிடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்பே நம்ம செய்ய முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் ஜி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி. ஸோ எஃப்குள்ளே ஜியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப்ஓடது என்னன்னு எழுதணும், 2x மைனஸ் கே. ஆஃப் ஜியோடது என்ன, 4x ப்ளஸ் 5. இப்போ இங்கே எக்ஸ் வர இடத்துல இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into 4x ப்ளஸ் 5 மைனஸ் கே. அடுத்த லைனில் 2 வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணும். 2 4s are 8x, 2 5s are 10 மைனஸ் கே. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எஃப். அப்போ ஜி இன்சைட் எஃப் வரணும். ஜியோட வேல்யூ என்ன, 4x ப்ளஸ் 5 ஆஃப். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 2x மைனஸ் கே. இப்போ இங்கே எக்ஸ் வர இடத்துல 2x மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணும். 4 into 2x மைனஸ் கே ப்ளஸ் 5. 4 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 4 2s are 8x மைனஸ் 4 1s are 4 into k ப்ளஸ் 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். கொஷனில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். இப்போ எஃப் ஆஃப் ஜி என்னது, 8x ப்ளஸ் 10 மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. 8x கேன்சல். இப்போ கே வந்து இங்கே மைனஸ் 4 இருக்குது. அப்போ மைனஸ் இன்சைட் கொண்டு வந்தால் ப்ளஸ் 4 ஆகிடும். ப்ளஸ் 4k மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 5. ப்ளஸ் 10 இன்சைட் வந்தால் மைனஸ் 10. 4 மைனஸ் 1 3. 3k is equal to 5 minus 10 minus 5. Therefore k is equal to minus 5 by 3. இதே மாதிரி எக்ஸசைஸில் இன்னொரு சம் இருக்கும், k வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்த question, which term of an AP 16 11 6 1 is minus 54? எந்த டேர்ம் வந்து 54 வரும்னு கேட்குறாங்க கொஷின் இல்லையா. இப்போ சொல்யூஷனில் கிவன் சீரீஸ் எழுதிக்கலாம். கமா டாட் ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்து 16, டி வந்து T2 மைனஸ் T1. அப்போது 11 மைனஸ் 16, 16ல் 11 போனால் 5, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 5 ஏடி. அண்ட் அவங்க டேர்மே கொடுத்துட்டாங்க, டி ஆஃப் என் வந்து மைனஸ் 54ன்னு கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். டி ஆஃப் என் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இப்போ டி ஆஃப் என் வந்து மைனஸ் 54 இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ 16 ப்ளஸ் என் மைனஸ் 1 தெரியாது, டியோட வேல்யூ மைனஸ் 5. இப்போது ப்ளஸ் 16 இந்த சைட் கொண்டு வந்துடலாம், ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ மைனஸ் 54 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இன்ட்டு என் மைனஸ் 1. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண, ஏன்னா ரெண்டுமே மைனஸ். அப்போ 10 பேலன்ஸ் வந்து 70 மைனஸ் 70 இருக்கா. அடுத்த லைனில் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இருக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 70 வந்து 5 ஒன்ஸா 5 பேலன்ஸ் 2 14 டைம்ஸ் இல்லையா. ஸோ 14 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இருக்கும். அடுத்த லைனில் இந்த மைனஸ் 1 இன்சைட் எடுத்து வந்துடலாம். அப்போ 14 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என். 14 ப்ளஸ் 1 15 இஸ் ஈக்குவல் டு என். ஸோ டி ஆஃப் 15 தான் நமக்கு மைனஸ் 54 இருக்கும். என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. என் இஸ் ஈக்குவல் டு 15. Find the LCM of the following: 5x minus 10, 5x square minus 20. இந்த ரெண்டு டேர்மோட LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிடலாம். 5x minus 10, 5x square minus 20. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு LCMனா முதல்ல இதில் சிம்பிளிஃபை பண்ணுவோம் இல்லையா. 5x minus 10 எப்படி பிரித்து எழுதலாம்னா, ரெண்டுத்துலையுமே 5 காமன், 5 வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸு மைனஸ் 2 இருக்கும். அடுத்தது 5x ஸ்கொயர் மைனஸ் 20. அப்போ 5 வெளியே எடுக்கலாம், ஏன்னா 25 டேபிளில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 4s are 20. அகேன் இங்கே பாருங்கள், இது எப்படி மாற்றி எழுதலாம்னா, 4 வந்து 2 ஸ்கொயர் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்னொன்று ஏ மைனஸ் பி. ஸோ 5 இன்ட்டு x plus 2 இன்னொன்று x minus 2. இதுதான் இதோட ஃபைனல் டேர்ம்ஸ். இப்போ தான் LCM கண்டுபிடிக்க முடியும். for LCM of 5x minus 10, 5x square minus 20 is equal to LCM பொறுத்த வரைக்கும் காமனாக வர்றது ஒரு வாட்டி எழுதிடும், பேலன்ஸ் இருக்க ஃபேக்டரையும் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ காமனாக 5 இருக்குது, x minus 2 இருக்குது, பேலன்ஸ் இருக்க x plus 2வையும் நம்ம எழுதிக்கணும். இதுதான் LCM. Fifth question பாருங்க, determine the nature of roots for the following quadratic equation: 2x square minus 2x plus 9 equal to 0. ஸோ இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், b ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ சொல்யூஷனில் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x plus 9 is equal to 0. வேல்யூ ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ பி, சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 9. therefore b ஸ்கொயர்னா மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு 9. இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. மைனஸ் 2 ஸ்கொயர் 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் 4 2s are 8, 8 9s are 72. அப்போ வந்து மைனஸ் 68. மைனஸ் 68ன்றது டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ, அது வந்து லெஸ் தென் 0வும் கூட. இப்போ லெஸ் தென் 0னா என்ன, த ஈக்குவேஷன் வில் ஹேவ் நோ ரியல் ரூட்ஸ். கரெக்டாக, நெகட்டிவ்னாலே ரியல் ரூட்ஸ் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் will have no real roots.
அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செம்மையில் இருக்கும். ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஏன்னா அது குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ். ஸோ குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நமக்கு இன்னும் ஈஸியாகிடும், ரொம்பவே ஈஸியாகிடும். நம்ம நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். ஒரு 80 to 90+ நீங்கள் வந்து 80+ இல்லை 90+ கண்டிப்பாக எடுக்கலாம், குவார்ட்டர்லி போர்ஷனை தரவு பண்ணிட்டா. ஸோ குவார்ட்டர்லி போர்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.